வணக்கம். கொஞ்ச நாளாக விஜய் விஜய் விஜய்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே விஜய்க்கு மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வருத்தமும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. யார் இந்த விஜய்ன்னு ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. அது அரசாங்கம், சிபிஐ அது இதுன்னு விசாரணைகள் போயிட்டுருக்கு. இந்த விஜய்க்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்க இந்த சின்ன பையன்மார்கிட்ட மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். தம்பிகளா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது பத்திரிகைகள் டெய்லி படிக்கிறீங்களா? ஏதாவது வரலாறு தெரியுமா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் முன்னோர்கள், உங்கள் தாத்தா எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி எதை செய்தாங்க? அவங்களுக்கு வேண்டி, உங்கள் படிப்புக்கு வேண்டி, உங்கள் காரியங்களுக்கு வேண்டி பாடுபட்ட பெரிய பெரிய தலைவர்களை நீங்கள் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறீங்களா? அந்த மாதிரிப்பட்ட தலைவர்களை தெரியுமா? காமராஜரை தெரியுமா? அவர் கக்கரை தெரியுமா? தந்தை பெரியாரை தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் அண்ணாவை தெரியுமா? கலைஞர் கருணாநிதியை தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை தெரியுமா? ஜெயலலிதா அவர்களை தெரியுமா? இவங்க எல்லாம் நமக்கு போட்ட பிச்சை. அவங்களெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான்ட்டு அவன் பின்னாடி சுத்துறீங்களாப்பா? உங்க வாழ்க்கையை முதல்ல நீங்க பாருங்க. முதல்ல பத்திரிகையை படிங்க. டெய்லி வரக்கூடிய பத்திரிகையை படிங்க. எத்தனையோ நாளிதழ் வருது, வார பத்திரிகைகள் இருக்கு. எவ்வளோ லைப்ரரி தமிழ்நாடு அரசு அங்கங்கேயா கட்டி வச்சிருக்காங்க. அங்கே போய் லைப்ரரியில் போய் கொஞ்சம் பத்திரிகை புத்தகங்கள் படிங்க. முதல்ல ஒரு பொது அறிவை நீங்கள் கொண்டு வாங்க. இதே விஜய் கில்லின்னு ஒரு படம் நடிச்சாப்புல. அந்த கில்லி படத்தில் அவன் யாரே ஒரு ஆளை கடத்திட்டு போய் அதில் கொஞ்சம் மிளகாபடியை தூக்கி போட்டு போயிட்டான்ட்டு ஒரு ஒரு சீன். அந்த சீனை பார்த்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சென்னையில் எம்எம்டியில் ஒரு வீட்டில் வேலை செய்த ஒரு டிரைவர், அந்த டிரைவர் ஓனர்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் கடன் கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை காலி பண்ணிட்டு மறுபடி போட்டுட்டாங்க. இது நடந்தது. வாழ்க்கை கிளிய 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 எல்லாரும் மேடைக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உண்டா? பிரகாஷ்ராஜ் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மனிதர். அவர் மேடைக்கு மேடை பெருசா பேசுறார். இதே பிரகாஷ்ராஜ் ஆசைன்னு ஒரு படம் ரொம்ப முன்னாடி வந்தது. அதுக்கு பிறகுதான் இவர் இந்த திராவிட இயக்கங்களை பற்றி படித்தாரான்னு எனக்கு தெரியல. அந்த ஆசை படத்தில் அவருங்க கொழுந்தியாவை கல்யாணம் பண்ணதுக்காண்டி கட்டின பொண்டாட்டிய கொல்றதா ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு அஃபென்ஸ் சென்னையில் நடந்தது. இதனால சினிமாவும் வாழ்க்கையும் ஒன்றும் ஆகாது. தயவு செய்து விஜய்க்கு பின்னாடி போறவங்க எல்லாம் போங்க. ஆனா வரலாறை படிச்சுட்டு விஜய் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு விஜய்க்கு பின்னாடி சுத்துங்க. இப்ப விஜயகாந்தையும் வேற ஆள்களையும் எல்லாம் விஜய் கூட கம்பேர் பண்றாங்க. விஜயகாந்துக்கு செருப்பை கூட தூக்குறதுக்கு விஜய்க்கு தகுதி கிடையாது. விஜயகாந்த் எவ்வளவு டெடிக்கேட்டடு. விஜயகாந்துக்கு அவர் செய்த மாதிரி வேற எவரா செய்தானா? அவர் உயிரோடு இருக்கிற சமயத்தில் அவரை நம்ம ஒரு பெரிய தலைவரை கொண்டுல. இப்போ எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஐயா நல்லகண்ணு இருக்காங்க. நம்ம எதாவது பண்ண முடியுதா? அவரை தூக்கி நல்ல ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுதா? இல்லை. திருமாவளவன் இருக்காரு, எவ்வளோ பெரிய லீடர். அவரை தூக்கி வைக்க முடியுதா? முடியல. எத்தனையோ நல்ல தலைவர்கள் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு போற அடிக்கிட்டே போல. இப்ப நம்ம அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த இளைஞர்கள் எல்லாம் உங்க புத்தியை நீங்க கூர்மைப்படுத்தி நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியான தலைவர்களை செலக்ட் பண்ணி அவங்க பின்னாடி போங்கன்னு கேட்டது. நன்றி.